உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் இந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்படியே நீங்க அப்படியே மெமரி பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க மெமரி, நீங்க மனப்பாடமா, நான் இது ரெக்கார்ட் தான் பண்றாங்க. நீங்க மனப்பாடமா அதை ஒரு தடவை படிங்க, வாயை திறந்து. காது, உங்க காது கேட்க படிங்க. உங்க காது கேட்க, உங்க காது கேட்க படிங்க. உங்க காது கேட்க படிங்க. என்ன படிச்சீங்க? ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க படிச்ச மாதிரி படிச்சிருக்கீங்க. புரியல? படிங்க. ரொம்ப குழந்தைகளாயிடுறீங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. வந்துடக்கூடாது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. நிச்சயமா எதிர்ப்புகள் நிறைந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். நமக்கு எதிர்ப்புகள் கட்டாயம் வரும். சொல்லுங்க. நமக்கு எகைன்ஸ்டா பேசுறவன் இருப்பான். சொல்லுங்க. நமக்கு எகைன்ஸ்டா, நமக்கு எதிராக பேசுறவன் இருப்பான். எழும்புறவன் இருப்பான். பேசுறவன் இருப்பான். சண்டை போடுறவன் இருப்பான். எழும்புறவன் இருப்பான். வம்பிழுக்கிறவன் இருப்பான். பார்த்தீங்களா? இருப்பான். புரியுங்களா? இருப்பான். வந்துடக்கூடாது. உள்ளாரையே நீங்க எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருப்பீங்க. புரியல? பாஸ்ட் 11 மணி தாண்டிட்டோம், பசி எடுத்தாலும் இவர் முடிக்க மாட்டார். வந்துடக்கூடாது. உனக்கு இந்த ரசனை தெரியலையா? வார்த்தையில் உள்ள அந்த ருசி தெரிஞ்சிச்சுன்னா உன்னால் எந்திரிக்கவே முடியாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் ஆத்தசலராஜ பாச சர்ச் இருக்குது. 5 மணி நேரம் ஜபம் நடத்துவார். அசராமல் நடத்துவார். 5-6 மணி நேரம் அசராமல். அந்த 4000-5000 ஜனம் உட்காந்துருக்கும் பாருங்க. பார்க்குறப்ப எந்திரிச்சிச்சுன்னா பிசாசேன்னு வரட்டி விட்டுருவார். வந்துடக்கூடாது. அது எந்திரிச்சாவே அதுக்கு அடுத்த பேர் என்ன தெரியுமா? பிசாசே அப்படின்ட்டுருவார். அதனால் அது எந்திரிக்காது. எந்திரிச்சா நம்மளை பிசாசுன்னு சொல்லிடுவாருன்னே எந்திரிக்காது. வந்துடக்கூடாது. ஆமாம். ஆத்தர் செல்வராஜுடைய தங்கச்சி பொண்ணு தான் அவன், மெர்லி. ஆமாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைராக்கியம் கூட்ட மனுஷன். அவங்க தாத்தா அவருடைய அப்பா இன்னும் வைராக்கியம் கூட்டவங்க. பார்த்தீங்கன்னா மதியானம் முடிஞ்சு அந்த சபை முடிஞ்சு ஜனங்க கிராமங்களுக்கு அந்த வயக்காட்டு வழியாக நடந்து போகிறத பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ வெயில்ல நம்ம ஆளுக்கு உள்ளாரையே ஆட்டோ வந்துடுது, உள்ளாரையே கார் வந்துடுது. வந்துடக்கூடாது. ஏத்தாப்புலேயே சங்கீதாசு. வந்துடக்கூடாது. தொட்டா தடிக்கு விழுந்தா புகாரி. வெஜ்ஜு வேணுமா, நான்வெஜ் வேணுமா இல்லாமல் அதுக்கே இவ்வளோ அனத்தல். யோசிச்சு பாருங்க. உண்மையாக ஆச்சரியமாக இருக்குங்க. அப்படி வரணுங்க நம்ம சபை. அல்லேலூயா. அதனால தான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே இப்படியோ ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் ஒரு இடத்த கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜனமெல்லாம் அந்த 5 கிலோமீட்டரில் வருதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஆண்டவரே. கூட பார்த்தீங்கன்னா அப்படி கூடி ஆராதிச்சு ஜனங்களெல்லாம் விடுதலையோட அதில் உள்ள ஒரு ஜாயே வேறங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க. அப்போ நல்லா சொல்லுங்க, எதிர்ப்புகள் உண்டு. ஆயத்தான சொல்லுங்க. எதிர்ப்பு இருக்கு. எனக்கு எகைன்ஸ்ட் இருக்கான். சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளேயும் இருக்கான், வெளியே இருக்கான். உங்க வீட்டுள்ளாரையும் இருக்கான், வெளியே இருக்கான். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. வீட்டுக்குள்ளாரையும் இருக்கான், வீட்டுக்குள்ளே இருக்கான், வெளியே இருக்கான். எனக்கு எதிர்ப்புகள் உள்ளேயும் இருக்கு, வெளியே இருக்கு. நீ தான் ஹீரோ. நீ தான் ஹீரோ. வில்லன் இல்லாத ஒரு படம் இருக்கா? சொல்லுங்க. வில்லன் இல்லாத படம் இருக்கா? வில்லன் இல்லைனாவே ஹீரோன்றது இல்ல, ரோலே இல்ல. சொல்லுங்க. என் ரோல் ஹீரோ, கட்டாயமா வில்ல இருக்கிறான். வாயத்தரம் சொல்லுங்க. என் ரோல் ஹீரோ, கட்டாயமா வில்ல இருக்கான். எதிர்ப்புகள் இருக்குது, கட்டாயமா இருக்குது. முதல்ல கூட ஏன் எதிர்ப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய எதிர்பார்ப்பு பெருசா இருக்கிறதுனால, தேவன் உங்களை கொண்டு செய்ய போற திட்டங்கள் பெருசா இருக்கிறதுனால, தேவன் இந்த பூமியில உங்கள் வம்சத்தை கொண்டு செய்ய போற காரியங்கள் பெருசா இருக்கிறதுனால எதிர்ப்புகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கே எதிர்ப்பு வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய பர்த்லேயே ஏரோதும் அரண்மனை நடுங்குதுங்க. நான் ஒன்று சொல்றேன், எதிர்ப்பு எப்போதுமே வில்லன் நடுங்குவான் நம்மளை கண்டா. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். வில்லன் நடுங்குவான். நம்ம எகைன்ஸ்டா இருக்கிறவன் நமக்கு நேராலாம் பேச மாட்டான். சொல்லுங்க பார்க்க. நேராலாம் பேச மாட்டான். முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி பேசுவான். ஆனா உங்களை பார்த்தோன்னே அசிங்கமா வந்து
பிரைஸ்ல இருப்பதே, நல்லா இருக்கீங்களா இருப்பதே, இப்போ கூட உங்களை பேசிக்கிட்டு இருந்த பிரதர்னுவான். வரக்கூடாது. அல்லேலூயா. வாயை திறக்க மாட்டேன்றீங்களே, வாயை திற சொல்லுங்க. எதிர்ப்புகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. அதை பெருசாவே நினைக்காதீங்க, அது பெருசாவே நினைக்காதீங்க. அது நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது லைஃப்ல இருக்கணும். இருந்தால் தான் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகன்றது அர்த்தம். இயேசுடைய பர்த்தில் ஏரோது எழும்புனா எவ்வளோ பெரிய இல்லைங்க, எவ்வளோ ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டாங்க. புரியல, யார் அது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியல. ஜீசஸை யாருன்னு கண்டுபிடிக்க தெரியல. யோசித்து பாருங்க. அந்த நிலையில் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பங்க நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராளி இருக்கிறான்னா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை குறித்து வச்சிருக்க திட்டம் பெருசு, என்னை குறித்து வச்சிருக்க நோக்கம் பெருசு, என் வாக்கு தத்தம் பெருசு, எனக்கு இருக்க ஆசீர்வாதம் பெருசு, என் கப்பு பெருசு, எனக்குள்ள நீங்கள் ஊத்த போகிறது பெருசு, நிரம்பர போகிறது பெருசு. ஐ டோன்ட் கேர். சொல்லுங்க, ஐ டோன்ட் சொல்லுங்க, வாயத்தன, ஐ டோன்ட் கேர். ஏன்னா என்னை குறித்து நீ வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற போறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதற்குத்தான் தேவன் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஏதோ இன்னைக்கு வாழ்ந்தோம், இன்னைக்கு சாப்பிட்டோம், ஏப்பம் விட்டோம், நாளைக்கு சாப்பிட்டோம், ஏப்பம் விட்டோம், எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறோம், தின்னுட்டு சாவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இல்லாமல் வாழ்வேன், லட்சியத்தோடு வாழ்வேன். தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறவைகள் நிறைவேறும். ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னா, என்னை பற்றி சொன்னதும் நிறைவேறும்படி நடக்கும். சொல்லுங்க, என்னை பற்றி சொல்லப்பட்டவைகளும் நிறைவேறும்படி நடக்கும். வாய் தர சொல்லுங்க. நான் சொன்ன அப்படியே சொல்லுங்க, என்னை பற்றி சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்படி நடக்கும். என் வேர்டு நிறைவேறும். சொல்லுங்க பார்க்கலாம், என் வாக்கு தத்தம் நிறைவேறும். சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்க நான் சொல்றேன். அப்ப இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்க ஒரு விஷயம், இந்த சீசன் தாண்டா உனக்கு ஏத்த சீசன், இந்த சீசனை விட்டுறாத, இதுதான் சீசன், நான் உனக்கு சகாயம் செய்கிற காலமே இதுதான். ஏன்னா நான் சகாயர். மை நேம் இஸ் ஹெல்பர், மை நேம் இஸ் ஹெல்பர். மறக்கக்கூடாது, நான் சகாயம் செய்கிற காலமும் இதுதான், சகாயரும் நான் தான். எப்போதுமே கடவுள் ஒரு காலத்தை நிர்ணயிப்பார் என்றால் அந்த காலத்துக்குரிய நாமத்தோடு தான் வெளிப்படுவாரே தவிர வேறு நாமத்தோடு வெளிப்படவே மாட்டார். நீங்கள் வேதம் முழுசு படிங்க, பல்லாயிரம் நாமங்களை கொண்ட நம்முடைய ஆண்டவர் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற நாமத்தில் தான் வெளிப்படுவார். போய் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறான் ஆபிரகாம், மலைக்கு போயிட்டாங்க. பிள்ளை கேட்குது, அப்பா எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அங்கே எழுதுறான், அந்த இடத்திற்கு ஜெகோவா ஜீரே என்று பெயரிட்டார். ஆண்டவர் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் வெளிப்படுகிறாரோ அந்த நாமத்துக்குரிய இடத்துல காரியத்தில் தான் வெளிப்படுவார். அதனால தான் சில ஜபங்களை நம்ம பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணணும். எந்த நாமத்தை சொல்லி எப்போ ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியணும். இப்போ நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்குது, நீங்கள் இனிமேட்டு கூப்பிடும்போது 108 அவசர ஊர்தியாக என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. அந்த சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்குமே நம்பர்ஸை மாற்றி வச்சுருக்குறாங்க. அப்போ இதுக்குன்னு கூப்பிட்டா தான் இதுக்கு ஒரு இனிமேட்டு 108 குழந்தைகளுக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. புரியல, இப்படி ஒவ்வொரு இதை போடும். அப்போ ஒரு மனிதனே இத்தனை திட்டங்களை வைக்கும்போது கடவுள் தம்முடைய நாமத்தை வீணில் வழங்குறதும் இல்லை, அந்த நாமத்தை அந்தந்த காலத்தில் தான் பயன்படுத்துகிறார். அப்போ நன்றாய் கவனித்து பாருங்க, அவர் இப்பொழுது எனக்கு சகாயராக இருக்கிறதுனால இது சகாயம் செய்கிற காலம். சொல்லுங்க, அவர் எனக்கு சகாயராக இருக்கிறதுனால அவர் சகாயம் செய்யும் காலம். சகாயம்னா உதவின்னு அர்த்தம், கூட ஹெல்ப்னு அர்த்தம். ஐயா நல்லா கவனிச்சு பாருங்க, ஹெல்ப்ன்றதை எப்போ கேட்போம்? நம்மளால முடியாத பொழுது, நமக்கு தேவை இருக்கும் பொழுதும், நம்மளால் அந்த தேவையை சந்திக்கப்பட முடியாத பொழுதும் உதவி கேட்போம். Praise the Lord. This is the helping day. இதுதான் இந்த இயர். நீங்கள் தேவனிடத்திலிருந்து சகாயம் பெறுகிற காலங்கள் இதுதான். மறந்துடக்கூடாது. பாருங்க, ரோட்டில் கடந்த முத்தத்தில் வெளியே கடந்துச்சு ஒரு அம்மா, மறந்துடக்கூடாது. முருத்தக்காயோடு உட்காந்துருந்துச்சு.
டெய்லி ராசா அந்த மோரையை தான் பார்த்துட்டு போவார். சொல்லுங்க, ராசா அந்த முகரையை மோர் தான் பார்த்து. யாரு? எஸ்தர். புரியுங்களா? பக்கத்தில் முருதையா உட்காந்துருப்பாரு. புரியுங்களா? எல்லா போர்ஸ் அவங்க அவருக்கு எந்திரிச்சு கிளைம் பண்ணுவார், முருதகாயை அடக்கி உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியே டெய்லி நடக்கும். இப்போ வஸ்தி ஒரு பட்டத்தை இழந்தாச்சு. இப்போ தேசத்துக்கு ராசாதி தேவை, எல்லாத்தையும் அதுக்கு ரெடி பண்ணுறாங்க. முருதகாய் நீ போ. முருதகாய் உதவி செய்கிறார். அதன் பிறகு உள்ளார போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஒரு முக்கியமான பிரதிநிதி அவளுக்கு உதவி செய்கிறார். இந்த உதவிகளோடு தான் எஸ்தர் உள்ளே போனாலே தவிர உதவி இல்லாமல் எஸ்தரால் நுழையக்கூட முடியாது. பிரைஸ் தி லார்ட். திரும்ப சொல்கிறேன், உதவி இல்லாமல் எஸ்தரால் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. புரியல? உதவி செய்கிறார். அப்போ அந்த உதவி செய்கிற அந்த சீசன் வரும்பொழுது கடவுள் யாரை வச்சு வேணாலும் அந்த சீசனில் நமக்கு ஒரு உதவி செய்கிறார். அப்போ அந்த உதவியை பெற்று அந்த அம்மா பாருங்கள், நீங்கள் நல்லா முடிச்சு பாருங்கள். அந்த எஸ்தர் புக்கை நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த அம்மா ஒவ்வொரு இடத்துலையும் உதவி கேட்டு தயையை பெற்று அப்படியே உள்ளார வந்து இப்பொழுது இவருடைய முறைமை வருகிற போது இப்போ என்ட்ரி ஆகிறா. இப்போ முறைமை வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூத குலத்துக்காக ஒரு சட்டம் ஏற்றியாச்சு. என்ன பிரச்சனைனா எல்லாரையும் கொல்லணும். இப்போ அவசரமாக எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அவசரமாக. இப்போ இன்னும் முறைமை வரலை. இப்போ என்ன செய்கிறது ஒன்றுமே புரியல. வெளியே இருந்து மொர்தகாய் என்ன சொல்கிறாரு, நீ அமைதியாக இருக்கிற, இது நல்லதில்லை, நீ அமைதியாக இருந்தீன்னா சகாயத்தை ரட்சிப்பி கடவுள் வேறு இடத்துலேருந்து அனுப்பி விட்டுருவார், உன்னை இந்த காலத்துக்கு இப்படி ஏற்படுத்தியிருக்கிறதே இதுக்காக தான், மறந்துடாதன்னு அந்த காலத்தை குறித்து அவ்வளோ ஒரு எச்சரிப்பை கொடுக்கறத நம்ம நல்லா பார்க்குறோம் ஒரு பக்கம். இப்போ இந்த அம்மா உட்காந்து தாதிமார்களோட ஜெபம் பண்ணுது, உபவாசம் போடுது, சொல்லுது செத்தாலும் சாகிறேன். என்னது? செத்தாலும் சாகிறேன், நான் போய் நிற்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு யாருமே சொல்லலை. இந்த அம்மா பாட்டுக்கு போய் டபக்கு நின்றுச்சு. ராஜா கண்ணில் தயவு மட்டும் கிடைக்கலன்னா ராஜா என்ன சொல்லியிருப்பான்னு நான் அப்படி யோசித்தேன். நம்ம டெய்லி அந்த முத்தத்து வழியாக நடந்து வருவோமே, இந்த கேர்ள் தானே அங்கே உட்காந்துருப்பா, அவன் என்ன இப்போ ஏதோ மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கிறா, அவளை புறம்பே தள்ளுங்கள் அப்படின்னு இருப்பார். இப்போ இந்த அம்மா போய் நின்ன உடனே அவனுக்கு கடவுளுடைய சகாயம் அவளுக்கு கிடைச்சனால, அவன் கண்கள் தயவு கிடைச்சனால இப்ப அவன் டபக்குன்னு கோலை தூக்குறான். பாப்பா எஸ்தர் ராசாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? தேசத்தில் பாதி வேணாலும் நான் கொடுக்குறேன், முழுசா வேணாலும் வச்சுக்க. இது இப்போ மட்டும் சொல்லலைங்க, எஸ்தர் புஸ்தகம் முடிகிற நேரம் வரைக்கும் ராஜா திரும்ப திரும்ப சொன்ன ஒரே வார்த்தை, திறக்க மாட்டேன்றீங்களே, படித்தா தானே தெரியுன்றீங்களா? நாங்கள் எஸ்தர்லாம் படிக்க மாட்டோம் பாஸ், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் மறந்துடக்கூடாது. அப்படி விட்டால் சங்கீதம் நீதிமொழிகள், காலையில் நீதிமொழிகள் படிப்போம், சாயங்காலம் சங்கீதம் படிப்போம். இதை ரெண்டை விட்டால் வேறு புஸ்தகமே இல்லையா? எஸ்தரை படிங்க, எஸ்தரை படித்து பாருங்க. ஒரு ராஜா தன் வாயில திரும்ப திரும்ப வேதம் முழுசும் இருக்கிற எந்த ராஜாக்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை இந்த ராஜா மட்டும் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரே காரணம், எஸ்தருக்கு மேல இருக்க ஒரு கண்கள்ல சகாயம் கிடைச்சிருச்சு, இந்த ராஜாவுடைய கண்கள்ல தயை கிடைச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். இதாங்க படிச்சு பாருங்க உட்காந்து. சாதாரண விஷயம் இல்லைங்க. 138 நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜாங்க, எவ்வளோ பெரிய கிங்க, மகா பேரரசனுங்க. ஒரு மகா பேரரசன் முத்தத்தில் இருந்த ஒரு பெண்மணியை கூட பார்க்காம கடவுளுடைய சகாயம் கிடைச்ச ஒரு பெண்மணியை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போயிருக்கோம்னா கர்த்தர் எவ்வளோ பெரிய சகாயர். ஹல்லேலூயா. யூத குலத்துக்கு முத்திரை போட்டு எல்லாம் முடிஞ்ச அந்த காரியத்தையே மாறுதலாய் கொண்டு போன நம் தெய்வம் எவ்வளோ பெரிய சகாயர். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லிக்கிறீங்களா, வட மாநிலங்கள்லாம் கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ பெரிய பேரிழப்பு, மிஷினரிகள்லாம் ஊழியம் செய்ய முடியல. கிறிஸ்மஸ் அன்னைக்கெலாம் அவ்வளோ அடி தடி உத சண்டை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டு சின்ன பிள்ளைய பிடிச்சி அடிக்கிறாங்க, சின்ன பிள்ளைய போட்டு அப்படி அடிக்கிறான். அந்த குழந்தை மாஸ்கோடையே அடி வாங்கிட்டு அவங்க அம்மா தூக்கிட்டு ஓடுறாங்க. யோசித்து பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலைகள்.
நான் சொல்கிறேன், காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடியும். இது சகாயம் கிடைக்கிற காலம். ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயர். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறதுனால அவர் சகாயம் கிடைக்கிற காலத்தில் என்னை விண்ணப்பம் பண்ண சொல்லியிருக்கிறார். நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க வேண்டியவன், அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வேண்டியவன். நின்னா நிச்சயமாக அவர் செங்கோல் உயர்த்தப்படும். உயர்த்தப்படும் பொழுது என் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். என் ஜெபத்துக்கு பதில் உண்டாயிருச்சுன்னா இந்த பூமி என்ன, பூமியில் உள்ள யாவும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. நன்றா கவனிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்கள். ஏன்னா அவர் இந்த நாமத்தினாலே அழைக்கப்படும் பொழுது அந்த நாமத்துக்குரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்கிற நேரம் இதுதான். ஞாபகம் இருக்கு, 2000 திருச்சியில் கலெக்டர் மூர்த்தி அப்படின்றவர் பணியத்தில் இருந்தார். அப்போ திருச்சியில் ஃபாதருடைய மீட்டிங் நடத்துகிறேன். பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கிடைக்கல. அப்போ மம்தா பானர்ஜி ரயில்வே மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ நான் ரயில்வே கிரவுண்டை கேட்டு அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன். மெயில் அனுப்புனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த மெயிலுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. திருச்சி டிவிஷன் அதை முடிவு பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ தீனதயாளன் சொல்லி ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன் தான் டிஆர்எம் திருச்சிக்கு. அப்போ மெட்ராஸில் இருக்கிற மாரநாத சபையுடைய மூத்த போது ஐயா இறந்துட்டாங்க. ஹென்ரி ஜோசப் ஐயாவுடைய சபையில் அவர் பிலீவரான். இந்த தகவலாம் வாங்கிட்டு ஐயாவுக்கு அடிக்கிறேன். ஐயா சொன்னார், அவர் வெளியே தெரிஞ்சிக்காது, நீங்கள் போங்க தம்பி, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன்னாரு. நான் போனோன்னே ரொம்ப ஹானர் பண்ணார். டிஆர்எம் ஹானர் பண்ணி என்னை எல்லாம் உட்கார வச்சு எல்லாம் பேசி எல்லாம் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். இப்போ கிரவுண்டு அண்ணாவி கையில் ஒப்படைச்சிருக்காங்க. அதனால் அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ அதை வச்சு தான் கிரவுண்டு, ஏன்னா போஸ்டெல்லாம் நடணும், அதனால் என்ன சொல்கிறாங்க தெரிலன்னு சொல்லிட்டு போனோன்னே அவன் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க. ஒத்து வரல சென்றால் அங்கே மனு போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மன்னாபுரத்தை அந்த ஜி கார்னில் பார்த்தீங்கன்னா எத்தாப்பில் இந்த கல்றைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம், அது கவர்மெண்ட்டோட புறம்போக்கு, ஒரு 35 ஏக்கருக்கு மேலே. பார்த்தீங்கன்னா சரி என்ன செய்யலாம் அப்படின்னோன்னா ஒருத்தர் சொன்னார், நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட போய் மனு வாங்கி கொடுத்து வாங்கியிருக்கேன்னாரு. போய் டெய்லி உட்காருவேன், எப்படி ஒரு வாரம் அலைஞ்சிருப்பேன். இந்த கலெக்டரோட அந்த தலையாரி இருக்கார், அவர் என்னை பார்த்துருந்தவர், சார் இன்னைக்கு சார் ரொம்ப டென்ஷனாக இருக்காது, வேணாம் நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னுவார். இப்படியே சொல்லிட்டு ஒரு சீசன் வந்தப்போ அவர் பார்த்து என்னன்னு தெரியல, திடீர்னு அவர் இருந்தார், சார் எங்கே இருக்கீங்க, வெளியே நிற்கிறேன்னு. வாங்க 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 வாங்க, இப்போ தான் சிரித்த முகத்தோட நிற்கிறார், இங்கே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய், ஐயா ஒரு ஃபாதரு மீட்டிங் நடத்த போகிறாரு, அந்த கிரவுண்டு பர்மிஷன் என்றார். அவர் படிக்கவே இல்லைங்க, டபக்கம் கையெழுத்த போட்டு டிஆர்ஓக்கு ஃபாலோ பண்ணிட்டார். டிஆர்ஓ சொன்னார், அவரே கையெழுத்து போட்ட பிறகு நாங்கள் போட்டுறேன்ட்டார். கையெழுத்து போட்டாச்சுங்க, கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோங்க, எல்லாம் நடந்துட்டுருங்க. நான் சொன்னேன் இருப்பார்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தன் மனுவை போட்டான் உள்ளார. இவர்கள் மதம் மாற்றுவதற்காக அந்த இடத்தை, அரசாங்க இடத்தை அபகரிக்க இருக்கிறார்கள், அதனால் இந்த கூட்டம் நடத்த நாங்கள் தடை கேட்குறோன்னு சொல்லி அனுப்பியாச்சு. நாங்கள் எல்லா மீட்டிங் நடத்தி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் நடத்திருக்கும் போது கலெக்டர் கிரவுண்டில் நிற்கிறார். சொல்கிறாரு, ஃபாதர் யம தர்மம் மாதிரி வந்திருக்காங்க, மீட்டிங் நடத்தக்கூடாதுன்றாங்க, மனு போட்டிருக்காங்க, கோர்ட்டு போகன்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னார். நான் எந்த அரசியல்வாதிட்டையும் போல, இப்போ போல அப்போ போல எப்பயும் போக மாட்டேன். அல்லேலூயா. துண்டு போய் போத்த மாட்டேன். அவனா வந்தா ஜெபம் பண்ணி விடுவேன், மைக்கு தர மாட்டேன். புரியல? ஏன்னா இன்னைக்கு சீசன் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. நிறைய போதகர்கள் அரசியல்வாதி கூட இருக்கிறது தான் பெரிய சந்தோஷப்படுறாங்க, இயேசுவோடு கூட இருக்கிறதெல்லாம் சந்தோஷப்படுறதே இல்லை. உண்மையாக பாருங்க, அந்த மனுஷன் போயிட்டு அப்போ தாசில்தார் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த விவசாய சங்க தலைவர் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? பேரை சொல்லுங்க நல்லா இந்த இடத்துல. ஐயா கண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் தாங்க. அவர் ஜீப்பை போட்டு வந்துட்டார். சொல்லிட்டாரு, ஃபாதர் உங்களுக்கு கலெக்டர்லேருந்து ஆர்டர் வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, முடியல அப்படின்ட்டார்.
திரும்ப போய் கலெக்டர் போய் உட்கார்றேன். உட்காந்து ஒரு 2 நாள் இருக்குங்க. 2 நாள் கழிச்சு உள்ளார இருந்து வெளியே போன மூர்த்தியை திரும்பி என்னை பார்த்துட்டு வந்துட்டு சொன்னார், நீங்கள் நடத்துங்க பார்த்துக்கோ அப்படின்னார். நீங்கள் நடத்துங்க பார்த்துக்கோ. போலீஸுக்கு நான் ஐஜிக்கு நான் அதை கொடுத்துட்டேன், பந்தோபஸ்தோடு நடத்திடுவோம், நீங்கள் போங்க, 4 நாள் தானே நடத்திடுவோம் போங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த கலெக்டர் ஒரு நாள் அந்த மீட்டிங்கில் அந்த இரவு ஒரு நாள் அங்கே காருக்குள்ளாரே அமர்ந்திருந்தார். கடவுளுடைய சகாயன்றது இப்படி தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார் இருப்பாங்க. நம்ம எதிர்பார்ப்புகள் பெருசா இருக்கும்போது, தேவன் நம்மளை குறிச்சு வச்சிருக்க திட்டம் பெருசா இருக்கும்போது, வில்லனும் பெருசா தான் இருப்பான். ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படேன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்புகள் பெருசு, தேவன் எனக்கு செய்ய போற திட்டங்கள் பெருசு, என் பிள்ளைக்கும் என் வம்சத்துக்கும் என் சந்ததிக்கும் இந்த ஜனத்துக்கும் செய்ய போறது பெருசு. அது பெருசா இருக்கிறப்ப வில்லன் வரதான் செய்வான். சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பிரசங்கம் கேட்டுட்டு வீட்டில் போனோன்னே அதுக்கு எகைன்ஸ்டாவே வீட்டில் ஒருத்தன் பேசுவான் பாருங்களேன். அப்படியே எகன்ஸ்டா பேசுவான் பாருங்க. அப்படியே இங்கே அவ்வளோ பாசிட்டிவ், அப்படியே மேகம் சூழ்ந்து போய் வீட்டில் போய் இறங்குவீங்க. அப்படியே பிரசன்னத்தோடையே கொடுத்த உணவை சாப்பிடலான்னு. ஏன் இன்னைக்கு இந்த குழம்பா அப்படின்வான். ஆஹா ஏறாண்டாடே. கண்டுக்காதீங்க, கண்டுக்காதீங்க. உங்களை எதிர்ப்போரை பற்றி கண்டுக்காதீங்க. உங்களுக்கு எகைன்ஸ்டா பேசுறவங்களை பற்றி கண்டுக்காதீங்க. அவங்கெல்லாம் விஷயமே கிடையாது. உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு லெக்கும் ஒரு நோக்கமும் திட்டமும் ஒரு பரந்த காரியங்களும் பெருசுங்க. மறந்துடக்கூடாது. எஸ்தர் அதை எப்போ தெரியுமா அறிஞ்சா? ராஜா முன்னாடி போய் முதல்ல நிற்கிறப்ப எப்படி நின்றுப்பான்னு நினைக்கிறீங்க? நடுங்கி நடுங்கி கொண்டு போட்டுருவான். எப்பேற்பட்ட வஸ்தியை போடின்ட்டான். போய் இந்த அம்மா எப்படி உண்மையாகவே அவள் எப்படி நின்றுப்பான்னு நினைக்க. ஒரு லேடி வேற எப்படி நின்றுப்பான்னு நினைக்க. என்னதான் அழகு இருந்தாலும் மூஞ்சில கலர் இருந்திருக்குமா? யாருங்க ராஜா? எஸ்தரா எடுத்து கோலை நீட்டான் பாருங்க. அவ அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும் பொழுது கோல் இல்லை, அவ அப்பியரன்ஸ் ஃபியரா இருக்கும் பொழுது தான் கோல் ஏறிச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் அப்பியரன்ஸ் வச்சு ஆண்டவர் உங்களை சகாயம் பண்ணுறவர் இல்லை. நீங்கள் அங்கே நொடுங்கி ஒடுங்கி நிற்கிறப்ப தான் கர்த்தருடைய சகாயம் வரும். ஃபஸ்ட்டு தடவை போய் நின்ட்டா. இப்போ 2வது தடவை பழக்கம் எப்படி இருக்குன்றீங்க? 2வது தடவை கொஞ்சம் தைரியம் வந்திருக்கோம். 3வது தடவை கொஞ்சம், 4வது தடவை ரொம்ப தைரியமாக போயிட்டான். ஆமான தள்ளி விடுற அளவுக்கு. அவனே உனக்கு தான் முடிவு கட்டதான்டா அடுத்த இடம். வரிசையாக கையெழுத்து வாங்குறா பாருங்க. அடுத்த ஆமானுக்கு சீட்டு, அடுத்த யூதர்களுக்கு கையெழுத்து, எல்லாம் வரிசையாக வாங்கி எல்லாம் முடிச்சு கடைசி அதிகாரம் வந்த உடனே அவருக்கே சோர்ந்து போய் இன்னும் என்ன கேட்பாளோ தெரியலையே, இன்னும் என்ன தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். மனுஷன் வந்து நிற்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த கோல் தானாகவே கையில் ஏறுது பாருங்க. சொல்கிறேன், எஸ்தரா சாதியே உனக்கு என்ன வேண்டும், தேசத்தில் பாதி வேணாலும் தரேன். அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். இதுதான் சகாயம். சொல்லுங்க, இதுதான் சகாயம். கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற காலம் இதுதான். நீ ஜெபம் பண்ணா அவர் கோல் உயரும், நீ ஜெபம் பண்ணா அவர் பதில் வரும். அவர் சகாயம் பண்ணுகிற இந்த காலத்தில் அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். திஸ் இஸ் யுவர் சீசன். கடவுளுடைய சீசனோடு நம்ம இணைகிற நேரங்க. அவருடைய காலம் இந்த காலம். இன்றைக்கே ரட்சணிய காலம், இன்றைக்கே அனுக்கிரக காலம். இந்த காலம் தான் சகாயம் கிடைக்கிற காலம். இந்த காலத்தில் அந்த சகாயரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக அந்த சகாயர் நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியுமா, சகாயம் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு நோ கண்டிஷன் அப்ளையபிள். அதற்கு எந்த ஒரு ஒரு கட்டளையும் உரித்தாகவே ஆகாது. அப்படின்னா என்னன்னா, நீ இப்படி வந்தாதான் நான் தருவேன், இப்படி வந்து பேசினாதான் தருவேன், இப்படி நீ ஸ்டைலாக வந்து நின்னாதான் தருவேன், நீ எனக்கு இந்த காணிக்கை கொண்டு கொடுத்தாதான் தருவேன் அப்படின்ற காலம் அல்ல. சகாயம் கிடைக்கிற காலத்தில் யார் வேணாலும் அவர்கிட்ட போகலாம். அவர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸுடைய நேம்ல ஒரு பெரிய நேம் சேவியர், அப்புறம்
சகாயன்றதான் பெரிய பேர். இப்போ ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இயேசு இந்த உலகத்தில் சேவியராக இருந்தார். பிதாவின் வலது பார்சத்தில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நமக்கு உதவி செய்கிறவருங்க. புரியல? நீங்கள் எபிரேயர் நிருபம் முழுசும் படிச்சு பாருங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிரு. அவர் அனுப்பியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகாயருங்க. அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சீசனை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நான் சொல்கிறேன், நோ கண்டிஷன். நீ இப்படி இருந்தால் அப்படி இதெல்லாம் கிடையாது. நேராக போய் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் ஜலப்பிரவாகம் போல வந்தாலும் அது உன்னை அப்படி எழுந்திருப்போமா? சகாயம் கிடைக்கும் காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேனே. சகாயம் கிடைக்கும் காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேனே. ஆதரவற்ற எனக்கு ஆறுதல் நீதானே. ஆதரவற்ற எனக்கு ஆறுதல் நீதானே. ஆத்மாவின் நங்கூரமே, ஆத்மாவின் நங்கூரமே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே ஆண்டவரே என்னை நோக்கி பார்த்தீரே. எனக்கு இறங்கினீரே, மறுவாழ்வு அளித்தீரே. ஆண்டவரே ஆண்டவரே என்னை நோக்கி பார்த்தீரே. எஸ்தரோட லைஃபை நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த சாங் எனக்கு உருவாச்சு. அளித்தீரே. ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே, நீர் சகாயர் என்கிற நாமத்தினோடு வெளிப்பட்ட காலம் இதுதான்ப்பா. 2000 வருஷமா இந்த சகாயன்ற நாமத்தினால தான் சபைக்கு நீங்க உதவியா இருக்கிறீங்க, பரிசுத்தவான்களுக்கு உதவியா இருக்கிறீங்க, ஊழியர்களுக்கு உதவியா இருக்கிறீங்க, திருச்சபை மக்களுக்கு உதவியா இருக்கிறீங்க. ஆனா இந்த சகாயம் கிடைக்கிற காலத்தை நாங்க மறந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா உன் ஜனம் அழிவை காணும். உன் ஜனம் அழியாம இருக்கணும்னா, ரட்சிப்பு பெறணும்னா என்னை நோக்கி ஜெபம் பண்ணு. உங்களை எதிர்க்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லைங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் பெருசாக இருந்தால் உங்கள் எதிர்க்கிறவனும் பெருசாக தான் இருப்பான். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க, உங்களை எதிர்க்கிறவன் எங்கே இருந்தான் என்று தெரியாமலே போய் விடுவான். யார் வேணாலும் இருக்கலாம், உன் வீட்டுக்குள்ளார இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சபைக்குள்ளார இருக்கலாம். உன்கிட்ட சிரித்து பேசிட்டு உன்னை வெளியே போய் நிந்திக்கலாம், உன்னை தூசிக்கலாம், உன்னை அவமதிக்கலாம். அதெல்லாம் டோன்ட் கேர். நீ அவருக்கு முன்னாடி நிற்கிறன்னா எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் கவலைப்படாத. ஏன்னா உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகள் பெருசு. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் என் சகாயரப்பா, நீர் என் சகாயர். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறந்தார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் பகலிலே எனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவது. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என் ஆத்துமாவை காப்பார். என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவர் சகாயராக இருந்தார்னா
ஒரு தீங்கு நம்மளை அணுகாது, ஒரு தீங்கு அணுகாது. ஜல பிரளயம் வந்தாலும் அது பக்கத்தில் கூட நெருங்காது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறதா நம்முடைய வேலை. சகாயத்தை பெறணும்னா ஜெபம் பண்ணா சகாயம் பெறுவோம். சகாயம் கிடைக்கிற காலத்தில் சகாயத்தை பெற ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் நேம் இஸ் எ ஹெல்பர், அவர் சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயர். தாவீது எவ்வளவு அழகா சொல்ற, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் என் எதிராளி என்ன செய்ய முடியும் என்ன? ஹல்லேலூயா. ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. சகாயம் பெறுவோம்ப்பா. ஜெபம் பண்ணி சகாயம் பெறுவேன், முழங்கால்னு சகாயம் பெறுவேன். ஒரு எஸ்தருக்கே ஒரு யூத குலத்தை காப்பாற்ற முடியும்னா என் முழங்கால் ஜெபம் என் குடும்பத்தை காப்பாற்றும், என் சபைகளை ஆசீர்வதிக்கும், எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிக்கும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்பா. ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.